எல்லாம் நிழல்ல இருக்கீங்களா? நிழல்ல வந்துக்குமா இப்படி ஜல்லியில் நகர மாட்டேங்குதா? பார்த்து நிழல்ல வந்துக்கு. வேற யாரும் சரி இருக்கீங்களா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரஃபாவுடைய மைதானம் இது ஃபுல்லா நம்ம பஸ்ல வந்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அரஃபா ஸ்டார்ட் ஹீர்ல இருந்து ஆரம்பிச்சு இது ஃபுல்லா அரஃபாவுடைய மைதானம் தான். ஹஜ் அப்படின்னாலே அரஃபால தங்குறதுக்கு பேர் தான் ஹஜ். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ்ஜுனாலே அரஃபால தங்குறது தான். அரஃபால தங்கல அப்படின்னா ஹஜ்ஜே கூடாது. ஹஜ்ஜுடைய நாள் அப்படிங்கிறது மொத்தம் 5 நாள். துல்ஹஜ் பிறை 8, 9, துல்ஹஜ் பிறை 10, 11, 12. இதுதான் ஹஜ்ஜுடைய நாள். இங்கதான் இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். இந்த 5 நாள் தான் அமல் செய்யணும். ஈஸியா புரியறதா இருந்தா பக்ரீத், பக்ரீத்துக்கு முன்னாடி 2 நாள், பக்ரீத்துக்கு பின்னாடி 2 நாள், பக்ரீத் 1 நாள். இந்த 5 நாள் தான் ஹஜ்ஜுடைய நாள். 8வது நாள் மீனால தங்குவோம். 9வது நாள் தான் ஹாஜிகள் இங்க அரஃபால தங்குவாங்க. 9வது நாள் தான் ஹாஜிகள் அரஃபால தங்குவாங்க. இந்த ஜபலுர் ரஹ்மத் பாக்குறீங்க இல்லையா? இந்த மலை, அந்த அடையாள சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்சுக்கிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் நபித்துவ வாழ்க்கையில அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, என்னெல்லாம் செஞ்சாங்களோ, அத கடைசியா ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த 23 வருஷமா எவ்வளவு உழைச்சாங்க, எப்படி மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்தாங்க, என்னென்னலாம் ஒரு ரெவலேஷனை கிரியேட் பண்ணணும்னு ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத தன்னுடைய அந்த நபித்துவ உழைப்பை பத்தி கடைசி ஸ்பீச்ல சொல்லியிருப்பாங்க. இஸ்லாம் எவ்வளவு ஒரு செக்யூலரான ரிலீஜியஸ் அப்படிங்கறது அந்த கடைசி ஸ்பீச்ல நம்ம அதை படிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல பெரும்பாலான பள்ளிவாசல்ல இறுதி பேருரை அப்படின்னு இருக்கும். ஒரு மனுஷனை எப்படி மதிக்கணும் ரசூலுல்லாஹ் அந்த உரையில சொல்லியிருக்காங்க. மற்றவங்களோட உடைமைகளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் ரசூலுல்லாஹ் அந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. பெண்களை எப்படி மதிக்கணும் ரசூலுல்லாஹ் அதுல சொல்லியிருக்காங்க. பினான்சியலை எப்படி கையாளணும், பொருளாதாரத்தை எப்படி அமைச்சுக்கணும் ரசூலுல்லாஹ் அந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்காங்க. இப்படி 23 வருஷ வாழ்க்கைய பத்தியும் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தியும் கிறிஸ்பா ஒரு ஸ்பீச் ஒண்ணு கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அந்த ஸ்பீச் கொடுத்ததுக்கு பிறகுதான் இங்க இருந்துதான் ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அந்த ஸ்பீச்ல கேட்டவங்க 1,00,000 சில்லற சஹாபாக்கள் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டேனா, உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டிட்டேனா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். கேட்டாங்க சஹாபாக்கள், ஆமா யா ரசூலுல்லாஹ், நீங்க நபித்துவத்துல என்னென்னலாம் அல்லாஹ் தஆலா சொல்ல சொன்னானோ அதை எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லிட்டீங்க, நாங்க அதுக்கு சாட்சி அப்படின்னாங்க சஹாபாக்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கூப்பிட்டு, யா அல்லாஹ், இவங்க நான் கரெக்டா வேலை பண்ணியிருக்கேன், எனக்கு கொடுத்த நபித்துவ வேலையை கரெக்டா நான் செஞ்சிருக்கேன், மெசேஞ்சர் வேலையை கரெக்டா செஞ்சிருக்கேங்கிறதுக்கு இந்த லட்ச சஹாபாக்களும் சாட்சி அப்படின்னாங்க. நீங்க தெரிஞ்சவங்க யாரெல்லாம் தெரியாம இருக்கலாம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. சொல்லப்படுது ஹதீஸ்ல, அவங்கவுங்க ஒட்டகம் எந்த எந்த திசையை டைரக்ஷன்ல நின்னுச்சோ அதுல இருந்து அப்படி கிளம்பி போயிட்டாங்க. அதனாலதான் லட்சம் சஹாபாக்கள்ல எத்தனை சஹாபாக்கள் தான் மதீனால அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க? 10,000 சஹாபாக்கள் தான் மதீனால அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மீதி 90,000 பேரு அப்படியே பரவி ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போனாங்க. கடல் மார்க்கமா போனாங்க, இஸ்லாத்தை எதிர்த்து சொல்ல போனாங்க, இஸ்லாம் எவ்வளவு ஒரு செக்யூலரான ரிலீஜியஸ், எல்லாத்தையும் எப்படி அரவணைக்குதுன்னு சொல்ல போனாங்க. அப்படி வந்தவங்க தான் அதுல சொன்ன மாதிரி பரங்கிப்பேட்டையில இருக்கிற உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு, கோவளத்துல தமீமுல் அன்சாரி சஹாபின்னு அடக்கம் செய்யப்பட்டுருவாங்க. இப்படி எல்லாம் பரவி விரிஞ்சு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல போனாங்க. சோ இஸ்லாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு மார்க்கம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த கடைசி இறுதி பேருரைங்கிறத ஒரு தடவையாவது நீங்க படிச்சு பாருங்க. அப்பதான் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு நசீபை நமக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறது தெரியும். இந்த மண்ணை நம்ம நடந்துலாம் போறோமே, ரூம்ல நடந்து போறோம், காபாவுக்கு நடந்து போறோம், எல்லாம் அவ்வளவு சிலைகள் இருந்துச்சு. அவ்வளவு தூரம் உயிரை கொடுத்து தான் இந்த இஸ்லாத்தை காப்பாத்தினாங்க. இஸ்லாம் ஒரு வீட்டுல அன்னைக்கு தேதிக்கு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா வீடு பூந்து வெட்டினாங்க. எப்படி நீ இவ்வளவு சிலைகளை வணங்குறத மறுக்கலாம் அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, உஹதுல பார்த்தோமே இல்லையா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கும் பொழுதுதான் பயந்தாங்க. இவங்களை எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு காஃபிர்கள் பயந்தாங்க. அவ்வளவு தூரம் ரத்தம் சிந்தி நம்மளுடைய தகப்பனார், அவங்களுக்கு மேல உள்ளவங்க, இவங்க எல்லாம் முஸ்லீமா இருந்ததுனால நாம முஸ்லீமா இருக்கோம். இஸ்லாம் ஈஸியா கிடைச்சதுனால நிறைய இதை நம்ம வயலேட் பண்ணிடுறோம், நிறைய சுன்னத்துகளை நம்ம கடந்து போயிடும்.
அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் வாங்கிக்கலாம், அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயத்த வயலேட் பண்ணிடுறோம். ஆனா அப்படி கிடையாது. அவங்களுக்கு இஸ்லாம் சாதாரணமா கிடைக்கல, உயிரை கொடுத்தாங்க. ஒரு குடும்பமே வந்து மௌத்தா போச்சு. இந்த இஸ்லாத்துக்காக முதல் தியாகம் பண்ணது யாருன்னா ஒரு லேடி தான், ஒரு பெண்மணி தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அம்மார் ரலியல்லாஹு, அவங்களுடைய மகனார் அம்மார் ரலியல்லாஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு குடும்பமே அந்த சுமையா அம்மா வந்து இப்ப சொல்ல முடியாது. சுமையா அம்மாவுடைய அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல வந்து ஈட்டியை குத்தி அவங்களை வந்து ஷஹீதா ஈட்டியை குத்தி கொன்னாங்க. என்ன செஞ்சாங்க சுமையா அம்மா? களிமா சொன்னாங்க. களிமா சொன்ன ஒரு காரணத்துக்காக வேண்டி அவங்களை அவ்வளவு தூரம் சித்திரவதைப்படுத்தி கொண்டாங்க. அவங்களுடைய தகப்பனார அப்படி ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டகத்துக்கு ரெண்டு பக்கமும் காலை, இந்த ஒரு கால் ஒரு ஓட்டத்துல, இந்த ஒரு ஓட்டகத்துல ஒரு கால் அப்படின்னு கட்டி அப்படி ஒட்டகத்தை இப்படி ஓட்டுறானுங்க, குதிரையை ஓட்டுறாங்க. உடல் துண்டா சிதறி போய் செய்யுதாங்க. பாத்துக்குங்க. அப்ப இஸ்லாத்துக்காக வேண்டி எவ்வளவு பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னு பாத்துக்குங்க. நாம படுற கஷ்டம், நாம படுற இந்த வெயில் வேதனை இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான், சாதாரணம் தான். அதெல்லாம் சகிச்சுக்கணும், அதெல்லாம் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக்கணும். அதனால நீங்க இஸ்லாத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சுக்கணும்னா ரசூலுடைய கடைசி ஸ்பீச்சை நம்ம படிச்சு பார்க்கணும். அல்லாஹு தாலா இதே மாதிரி நம்மளுடைய மௌத் வரைக்கும் ஈமான நமக்கு நசீபாக்கணும். நமக்கு எப்படி நாம இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கோ, இங்க வந்திருக்கு நம்ம எல்லா குடும்பங்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தரணும். உம்ரா பரிபூர்ணமா செய்யக்கூடிய நசீபனை தரணும், ஆரோக்கியத்தை தரணும். உம்ரா மட்டும் கிடையாது, உம்ராவை தாண்டி ஹஜ்ஜு இருக்குது. யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு கடமையோ எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை நசீபாக்கணும் அப்படிங்கிறத நாம கேட்டுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாமா? ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.